தளபதி விஜய் நடித்த தெறி படம் இது செகண்ட் டைம் வந்து தள்ளி போகுது. இது வந்து தளபதி விஜய் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றமா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து தெறி படம் ஜனவரி 15ஆம் தேதி ரீரிலீஸ் ஆகும் அப்படின்னு அதிகாரப்பூர்வமா சொன்னாங்க. இந்த அறிவிப்பை சொன்னதே அதனுடைய ப்ரொடியூசர் வந்து கலைப்புலி எஸ் தானு அவங்க தான். ஆனா அந்த டைம்ல பொங்கலுக்கு புதுசா நிறைய படம் ரீரிலீஸ் ஆகுதுன்னு அந்த தயாரிப்பாளர்கள்லாம் கலைப்புலி எஸ் தானு அவர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணனால அந்த ரிலீஸ் தேதியை வந்து அவர் ஒத்தி வச்சாரு. அதுக்கப்புறம் தெறி ரீரிலீஸ் வந்து ஜனவரி 23ஆம் தேதி வெளியாகும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதே டைம்ல தல அஜித் நடிச்ச மங்காத்தா படமும் ரீரிலீஸ்னு சொன்னாங்க. இது ரெண்டுமே கிளாஸ் ஆகும் அப்படின்னு ரசிகர் மத்தியில் வந்து பேசினாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, தளபதி 2 பேர் படத்தையும் வந்து கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் ஆர்வமா இருக்க டைம்ல இப்போ திரௌபதி 2ன்னு ஒரு படம் வந்து இறங்க போகுது 23ஆம் தேதியில. அதனால அந்த ப்ரொடியூசர் வந்து மறுபடியும் கலைப்புலி எஸ் தானு கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி டேட்டை வந்து மாத்தி வைக்க சொல்லியிருக்காங்க. அதனால அவரும் வந்து டேட்டை வந்து மாத்தி வச்சிட்டாரு. புது டேட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஜனவரி 23ஆம் தேதி தளபதி 2 படமும் வெளியாகும். 2 படத்தையும் சூப்பரா கொண்டாடிட்டு சினிமாவை விட்டுட்டு மக்களுக்காக சேவை செய்ய வர தளபதிக்கு மக்கள் ஆதரவு கொடுத்து அவங்களுக்கு ஓட்டு போடலாம்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ தளபதிக்கு வந்து நிறைய பிரச்சனை வந்து வந்துட்டே இருக்கு. ஜனநாயகன் படம் வந்து தள்ளி போயிட்டு அப்புறம் சிபிஐ விசாரணை நடந்துட்டு இருக்கு. சரி, ரசிகர்களுக்காக தெறி படமாவது பார்க்கலான்னு பார்த்தா அதுவும் 2 டைம் வந்து ஒத்தி வச்சுட்டாங்க. இது வந்து ரசிகர் மத்தியில் வந்து ரொம்ப சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ ரசிகர் எல்லாருமே உண்மையிலேயே தெறி படம் ரிலீஸ் ஆகுமா இல்லை ஏமாற்றமா முடியுமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இதை பற்றின உங்க கருத்தை வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. தளபதி ரசிகர்களை மறக்காம வீடியோவை ஷேர் பண்ணுங்க. பொறுத்திருப்போம் நாளை நமது